தேவைகள் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப நம்ம வந்து நடைமுறைய இப்ப நீங்க வக்பு பாஜக கூட பாமக எவ்வளவு இணக்கமா இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும் அப்படின்னா உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வக்பு வாரியத்துக்கான சட்டத்தை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுக்கு எதிராக வந்து தீர்மானம் ஏற்றுனாங்க. இங்க தமிழ்நாடு சட்டசபையில அந்த எதிர் தீர்மானத்துக்கு பாமக சட்டசபை உறுப்பினர்கள் இங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா அதே பார்லிமெண்ட்ல அந்த அந்த வாக்கெடுப்பு அது வரும்போது பாமக நம்ம நண்புமணிகளை வெளிநடப்பு பண்ணிட்டு பேசாம வந்துட்டாரு. அப்படிங்கிறப்ப அங்க அவங்க இணக்கமா தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவரை உள்ள வந்து உடைக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. 2% ஓட்டை கால்குலேட் பண்ணாலும் அந்த பிரிவினைவாத அந்த ஓட்டுகள் வந்து பாஜகவுக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு எந்த கணக்குல நம்ம எடுக்க முடியும்? வாய்ப்பு கிடையாது. நீங்க உள்ளூர் லோக்கல் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளை மத்திய அரசு கூட அதை கம்பேர் பண்ணி அவங்க பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால எல்லாரும் பொதுவெளியில பேசுறது வந்து சரி கிடையாது. 2001 அன்புமணி கேட்கிறாருன்னு ராமதாஸ் ஐயா சொல்றாரு. எதை இப்ப அமித்ஷா வந்ததுனால இந்த நிலைப்பாடு எடுத்துட்டாங்க, பொறுப்பை மாத்திட்டாங்க அப்படிங்கலாம் கிடையாது. இவருக்கு வந்து குருவை வந்து மதிக்கல அப்படின்னு ஒரு பல குற்றச்சாட்டு சொல்றாரு. யாருக்கு நான் சொன்னால யாரும் பொறுப்புல போடலன்னு சொல்றாரு. போன முறை நீங்க அந்த மாநாட்டிலே பார்த்துப்பீங்க. மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும்போது மேடையில் அவர் ஒரு சிலரை வந்து அறிவிக்கும் பொழுது இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். இந்த சண்டை இவங்க அதிகாரத்தை கட்சியை தன்வசப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுல அன்புமணி காட்டுற வேகம் தான் அந்த நிலைப்பாடை ஒழிய பாஜக அவனுடைய இதுல தலையிட்டு இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல.